அத்தியாயம் 3. அதிகாலை சூரியன் உதித்து தன் கதிர்களால் பூமியை மேலும் அழகுபடுத்தி கொண்டிருக்க இங்கோ டைனிங் டேபிளில் வகை வகையான உணவுகளை சமைத்து வைத்திருந்தாள் வித்யா. என்றும் இல்லாத திருநாளாக முகத்தில் அவ்வளவு புன்னகை. நேற்று புதிதாக முளைத்த மருமகளுக்காகவே பார்த்து பார்த்து அனைத்தையும் செய்ததென்னவோ உண்மைதான். ஆனால் அவளை தவிர எல்லோரும் வந்திருக்க கண்கள் அவளுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறையையே நோட்டம் விட்டிருக்க அவளை விடவும் வெறியாக இன்னொரு ஜோடி கண்கள் அந்த அறையை பார்த்து அலைப்பாய்வதை கவனிக்காது போய்விட்டாள். இங்கோ டைனிங் டேபிளில் வாசு ஆதித்யாவை முறைத்து தள்ள, என்னடா முறப்பு? புருவத்தை உயர்த்தி கேட்டான் ஆதித்யா. அவன் கேள்வியில் உதட்டை சிலித்தவன், மூஞ்சியும் முகரையும் பாரு, நேத்து ராத்திரி ஆசையா நிலவை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு போனா மூஞ்சிலேயே கதவை சாத்திட்டு இப்ப எப்படி கேக்குறான் பாரு கிராதகன் என்று மனதுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டு ஆனால் திரிக்கும் பார்வையை மட்டுமே நண்பனுக்கு பரிசளித்தான் வாசு. பரா, என்ன லுக்கு, என்ன சைட் அடிக்கிறியா? நான் அப்படிப்பட்ட பையன் இல்லடா என்று சொல்லி வாயை மூடவில்லையே. பறந்து வந்த கரண்டி அவன் மூக்கை பதம் பார்த்திருந்தது. மூடிக்கிட்டு சாப்பிடுறியா என்ற ஒரு வாக்கியத்தில் இதற்கு மேல் அடிவாங்க திராணி இல்லாது வாயை மூடினான் ஆதித்யா. வானிலா, வந்துட்டியா? வந்து உட்கார்ந்து சாப்பிடு என்று கையை பிசைந்தவாறு நின்றிருந்த பேதையை நோக்கி வந்த வித்யா அவள் கையை பற்றி இழுக்க அவள் கண்களோ நாலாபுரமும் அலைப்பாய அவளின் பயத்திற்கு காரணமானவளோ திவ்யாவோடு காலையிலேயே கோவிலுக்கு சென்று விட்டாள். உன்னை இங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, உட்காரு என்று டைனிங் டேபிளில் உட்கார வைக்க பார்வையை திருப்பியவளின் கண்களில் முதலில் பட்டதென்னவோ ஆதித்யாதான். செய்வதறியாது சிறிய புன்னகையை அவன் பக்கம் அவிழ்த்து விட அவனுக்கோ காலை வெயிலில் சில்லென இருக்கவே அவளை பார்த்து லேசாக சிரித்தான். என்ன சிரிப்பு கூட அளந்து கொடுக்கிறார், பயங்கரமான ஆளா இருப்பாரு போலையே என்று மனதிற்குள்ளே நினைத்து கொண்டாள் நிலா. இவளும் குறும்புக்காரிதான். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, வாயை அடைத்தாக வேண்டிய கட்டாயம். ஆனால் யாரையாவது பிடித்து போய்விட்டால் பேசியே கொள்ளும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது அவளது நாக்கு. வித்யாவை பார்த்து ஆன்டி என அழைக்க போக, அத்தைன்னு கூப்பிடு நிலா என்றதில் பின் பிறகு அத்தை என்றே உரிமையாக அழைத்தாள். கண்ணம்மாவை பற்றி விசாரிக்க, இன்னைக்கு தோப்புல தேங்காய் வெட்டுறாங்க, அதை கூடவே நின்று கவனிக்கணும்னு சொல்லி விடிய காலையிலேயே போயிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி என் பேத்திய நல்லா பாத்துக்கோன்னு ஆர்டர்லாம் போட்டுட்டு தான் போனாங்க. ஏதோ எனக்கு என் மருமகளை பாத்துக்க தெரியாதது போல என்று வாயேறாது வித்யா பேச அவள் நொடிக்கு நொடி நிலாவை மருமகள் என்று அழைப்பதில் ஆதித்யாவுக்குத்தான் ஒரே ஆனந்தமா போச்சு. வழியாதடா என்று வாசு ஆதித்யாவின் காதை கடிக்க, டே பாருடா என்ன அழகு, இன்னும் கண்ண மச்சான், அது பேசும்போதெல்லாம் கண்ணை உருட்டியே சாகடிக்கிறா என்று காதல் மயக்கத்தில், இல்லை நிலா மயக்கத்தில் கவிதை பாட ஆவென்று அவனை வாயை பிளந்து பார்த்தான் வாசு. இவன் இப்படியெல்லாம் பேசுற ஆள் இல்லையே, காத்து கருப்பு எதுவும் அடிச்சிருச்சா என்ற கேள்விதான் அவனுக்கு. குட் மார்னிங் நிலா பேச்சையும் ஆதியே தொடங்கி வைக்க, ரைட்டு பைய பிளாட்டு என்று தலையை குலுக்கி கொண்டான் வாசு. பதிலுக்கு அவளும் காலை வணக்கம் சொல்ல, நான் ஆதித்யா, உன்னோட வித்யார்த்தையோட பையன், நீ என்ன ஆதித்யான்னு கூப்பிடு, இல்ல வேணும்னா மாமான்னு கூட கூப்பிட்டுக்கோ என்று வழிய புரை ஏறியது ஒருவனுக்கு. வேறு யாருக்கு? அவன் நண்பனுக்கே தான். மெதுவா முழுங்கு எருமை என்று அவனை கண்டித்து விட்டு திரும்ப அவனையேதான் பார்த்து கொண்டிருந்தாள் பெண்ணவள். உங்களுக்கு தான் அப்படி கூப்பிட்டா பிடிக்காதே என்று அவள் தயங்கி கொண்டே சொல்ல, எவன் சொன்னது என்று எகிரினான். அவளோ அவனை ஒரு மாதிரியாக பார்த்திருந்தாள். நீங்க தானே நேத்து சொன்னீங்க என்று கேள்விக்கு பதில் சொல்வதறியாது வாய் டைப்படிக்க, அது வேற கதை, நான் இன்னொரு நாள் அதை பத்தி சொல்றேன், பட் நீ என்ன அப்படி கூப்பிடுறதுல எனக்கு நோ ப்ராப்ளம் என்றான். டே மச்சான், நானும் உன்னை மாமான்னு கூப்பிடலாமாடா என்று வழிந்து கொண்டே கேட்ட வாசுவை முறைத்தவன், நீ என்னை எருமன்னு கூட கூப்பிடு, ஆனா மாமான்னு மட்டும் வேண்டாம் ப்ளீஸ். நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட வாழணும்னு ஆசைப்படுறேன். உன்னை கொன்னுட்டு என்னை ஜெயிலுக்கு போக வச்சிடாத
என்று ஆதித்யா சொல்லிவிட அவனை பார்த்து 32 பல்லையும் காட்டியவன், மச்சான் எனக்கு முதல்லயே தெரியும்டா உனக்கு எரும மாடுதான் பொருத்தமா இருக்கும்னு, இன்னைக்கு உன் வாயாலே ஒத்துக்கிட்ட என்று சொல்லி முடிக்க குபீரென சிரித்திருந்தாள் நிலா. இருவரையும் பார்த்து முறைத்தவன், எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காமலா போயிடும், அப்போ பாத்துக்கிறேன் உங்களை என்றபடி இருவரையும் முறைத்து தள்ளினான். ஒரு வழியாக நிலாவையும் சிரிக்க வைத்து விட்டனர். ஒரு பக்கம் இப்படி கலகலப்பாக ஓடிக்கொண்டிருக்க மற்றொரு பக்கம் திவ்யா புலம்பிக் கொண்டிருந்தாள். ஏமா இப்படி தொல்லை பண்ணுற, நான் பாட்டுக்கு செவனேன்னு தூங்கிட்டு தானே இருந்தேன், ஏமா உனக்கு என்று அரைகுறை தூக்கத்தில் புலம்பிக் கொண்டே வந்திருந்தாள் திவ்யா. எல்லாம் உன் நல்லதுக்கு தானடி சொல்றேன், ஏன் உனக்கும் உன் மாமனுக்கும் கல்யாணம் ஆகணும்னு ஆசை இல்லையா என்ற சீதாவின் கேள்விக்கு அழுத்து கொண்டே நடந்திருந்தாள் திவ்யா. ஏமா நான் ஒன்னு சொல்லுவேன், என்ன அடிக்க கூடாது தயங்கி கொண்டே கேட்டிருந்தாள். இருக்காதா பின்ன, அடி ஒவ்வொன்றும் இடி போல அல்லவா இருக்கும், அது நீ கேட்கிற கேள்வியை பொறுத்து இருக்கு என்று தெளிவாக பதில் சொல்லி இருக்க. மாமாக்கு தான் என்ன பெருசா பிடிக்கலையேமா, பேசாம அவரை விட்டுறலாம், நானும் எவ்வளவு நாள் தான் அவர் பின்னாலேயே சுத்துறது, என் வாழ்க்கையை நானும் எப்பதான் என்ஜாய் பண்றது என்று பேசி கொண்டிருக்கும் போதே விழுந்ததே மண்டையில் ஒரு கொட்டு. அப்பப்பா, முழு வித்தையையும் கை மூலமாக அவள் தலையில் இறக்கிவிட்டாள் போலும். தலையை அழுந்த தேய்த்து கொண்டவாறே உதட்டை பிதுக்கி அன்னையின் பக்கம் திரும்பி நின்றாள் அந்த பேதை. சீதாவோ எண்ணெய் சட்டிக்குள் விழுந்தவளைப் போல கொதித்து நின்றிருந்தாள். முட்டாள்தனமா பேசாதடி பைத்தியக்காரி, அவனை விட நல்ல பையன் உனக்கு கிடைச்சிருவானா? ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. எவ்வளோ சொத்து தெரியுமா? என் தம்பி சொத்து பல கோடினா மாப்பிள்ளையோட சொத்து அதையும் தாண்டிரும் போல. காசு இருந்தா நீ எதுக்கும் கஷ்டப்பட தேவையில்லடி. எத்தனை பேர் இப்படி ஒரு வாழ்க்கைக்கு தவம் கிடக்குறாங்க. விட்டுறலாமா? விட்டுறலாம். இனிமே தானடி நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதான் நமக்கு போட்டியா ஊர்ல இருந்து வந்திருக்காளே, கொஞ்சம் அசந்தோம் மாப்பிள்ளைய அவ பக்கம் இழுத்துப்பா என்று பிளேட்டை நிலா பக்கம் திருப்பி போட பேசிக்கொண்டிருந்ததை மறந்து புருவத்தை தூக்கி தன் அம்மாவை நோக்கி ஒரு தீப்பார்வையை வீசினாள் திவ்யா. நான் இத்தனை வருஷமா மாமா பின்னாடி சுத்துறேன், என்னையே அவரு திரும்பி பார்த்தது கிடையாது, போய் போய் இப்ப வந்தவளை பாப்பாரா? வாய்ப்பே இல்லை என்று முறுக்கி கொண்டாள் திவ்யா. பாவம், அவளுக்குத்தான் தெரியவில்லை அவள் மாமன் அங்கு காலில் விழாத குறையாக கொஞ்சி குழாவி கொண்டிருக்கிறான் என்ற உண்மை. அடி போடி பைத்தியக்காரி, அவ எம்புட்டு அழகா இருக்கான்னு பாத்தியா? நீயும் அழகுதான், ஆனா அவ ரொம்ப அழகு, அப்படியே அவ ஆத்தாக்காரி மாதிரி. அதுவும் இல்லாம நேத்து பார்த்துட்டு தானே இருந்த உன் மாமன் அவளுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாருன்னு என்று அவளை ஏத்தி விட, இவ்வளவு நேரம் விருப்பமே இல்லாத டாபிக் திடீரென விருப்ப தலைப்பாக மாறி போனது திவ்யாவுக்கு. இது என்ன புதுசா? திவ்யாவுக்கு ஒன்றும் ஆதித்யா மீது அவ்வளவு பிரியமெல்லாம் கிடையாது. ஆனால் காசு பணம் முக்கியம் என்ற தன் அம்மாவின் கட்டளை கிணங்கவே அவள் மாமனை துரத்தி துரத்தி காதலிக்கிறாள். ஆனால் காசு பணத்தை விடவும் நிம்மதியாக வாழ காதல் தேவை என்பதை சொல்லிக் கொடுக்கத்தான் பாவம் யாரும் இல்லாமல் போயினர். அவ எப்படி என் மாமனை மயக்கிறான்னு நானும் பாக்குறேன் என்று புதிதாக பிறந்த உத்வேகத்தோடு திவ்யா சொல்ல, ஏனோ சீதாவுக்கு தன் கொள்ளை சந்தோஷம். என்னைக்குதான் புரிந்து கொள்ள போகிறாளோ தன் கைகளாலே மகளின் வாழ்க்கையை அழித்து கொண்டிருப்பதை. ஏன் ராசாத்தி, இப்போதான் என் பொண்ணு மாதிரி பேசுற, வா போகலாம் என்று மகளை மெச்சிக்கொண்டாள் சீதா. கோவிலுக்குள் நுழைய திருவிழா வேலைகள் எல்லாம் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது. ஆம், திருவிழாவுக்காகத்தான் மொத்த குடும்பமும் சங்கமித்துள்ளனர். யார் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, திருவிழா தேதி சொன்ன உடனே ஒரு 10 நாட்கள் ஊரில் வந்து தங்கியே ஆக வேண்டும். இது கண்ணம்மாவின் அன்பு கட்டளை. யாராவது மறுத்தால் போதுமே, அடுத்த கட்ட நடவடிக்கை எமோஷனல் பிளாக்மெயில் தான். நான் உயிரோடு இருக்கும் போதே என்னை வந்து பார்க்க இப்படி கெஞ்ச விடுறீங்களே, நான் சத்த எனக்கு கொல்லி வைக்கவாது வருவீங்களா எப்படி என்று கேட்டால் போதும், அடுத்த நாளே மொத்த குடும்பமும் வீட்டில் சங்கமம்தான். ஒரு வழியாக கடவுளை பார்த்து தனக்கு மட்டுமே எல்லா நல்லதும் நடக்க வேண்டும், மகளுக்கு சீக்கிரமே திருமணம் நடக்க வேண்டும் என வேண்டிய பிறகு வீட்டை நோக்கி நடந்தனர் இருவரும். வீட்டுக்குள் நுழைந்த அடுத்த நொடி அவள் பார்த்த சம்பவத்தில் ரத்தம் கொதித்து போய் நின்றிருந்தாள் சீதா. என்ன நடக்குது இங்க